அதன் அடுத்தபடியாக இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் அறிவியல் என்கிற தலைப்பிலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடத்திற்குள் செல்வோமா? ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை ஒரு ஆவியை உயிரோடு மறுபடியுமாய் எழுப்பினது என்று பார்க்கிறோம். அந்த ஆவி வேறு எங்கு வாசமாயிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது.